Taste the Daily. சென்னை பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு பல்கலைக்கழகங்களில் ஊதியம் முறையாக வழங்கப்படுவதில்லை என்றும், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அனைத்து கல்லூரி பேராசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் தமிழரசன் மற்றும் உதவி பேராசிரியை கலையரசி குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களுடன் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தினுடைய 12வது நாளாக தனியார் கல்லூரிகளிலே, அதாவது லெக்சரர்களாக பணியாற்றி வரக்கூடிய இந்த உதவி பேராசிரியர்கள் இன்றைக்கு நேரடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். சார், என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க, என்ன ஆதரவு தெரிவிச்சு? தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 80,000க்கு மேற்பட்ட கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளனர். இந்த அரசாங்கம் பதவியேற்ற 5 வருடங்களுக்குள் ஒரு வருடம் கூட கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பவில்லை. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம் போன்ற அனைத்திலுமே சம்பளம் சரிவர போடுவதில்லை. இரண்டாவது, 5 வருடமாக அரசு கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பாததால் அனைவருமே PhD முடித்தவர்கள், நெட்டு செட்டு முடித்தவர்கள் அனைவருமே மிகவும் பாதிப்படைந்த நிலையில் உள்ளனர். அதனால் இந்த கேவலமான அரசு, இந்த கஞ்சா அரசு, இந்த கொடுங்கோலான அபின் அரசு உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று அனைத்து கல்லூரி ஆசிரியர்களும் இன்று வருங்கால முதல்வர், இனி என்றுமே நிரந்தர முதல்வர் அண்ணன் EPS அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கவும், பேராசிரியர்கள் அனைவரும் தெருமுனை பிரச்சாரம் இந்த அரசுக்கு எதிராக செய்யவும் தயார் நிலையில் உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள வந்துள்ளோம். பெண்களுக்கு இந்த ஆட்சியில் எந்த பாதுகாப்பும் கிடையாது. நாங்கள் இத்தனை வருஷம் வேலை பார்க்குறோம். எங்களுக்கு வயது மூப்பு ஆயிருச்சு. ஆனால் எங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கல. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. அதை வருங்கால முதல்வர் அவர்கள் செஞ்சு கொடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தனியார் கல்லூரிகளிலே பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய அந்த நலத்தங்கத்தை சார்ந்தவர்கள் ஏராளமானோர் இன்றைக்கு ஆளுகிற அரசில் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற கோரிக்கையும், அதே நேரத்தில் இன்னும் பணி நியமனம் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய எங்களை பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் ஜெயக்குமார்.